அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்களா? அவர்களை நீங்கள் பாரமாக கருதாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் திரையாவார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி 2 பெண் குழந்தைகளை சுமந்தவளாக வருகை தருகிறாள். வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களிடத்திலே அம்மூருடைய பசி சம்பந்தமாக முறையிட்டு ஏதும் யாசகம் கேட்கிறார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரே ஒரு பேரித்தம் பழம் மாத்திரம் இருந்தது. அதனை அந்த தாயிடத்திலே கொடுக்கின்றாள். கொடுத்த பின்பு அந்த தாய் என்ன செய்கிறாள் தெரியுமா? அந்த பேரித்தம் பழத்தை 2 துண்டுகளாக பிரித்து 2 பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கிறாள். சற்று நேரத்துக்கு பின்பு அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட்டார்கள். அந்த தாய் சாப்பிடவில்லை. சாப்பிட்ட பின்பு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விடுகிறார்கள். அந்த இடத்துக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்த விடயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். அதற்கு பின்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹு தஆலா பெண் குழந்தைகளை கொண்டு யாரை அல்லாஹ் சோதிக்கின்றானோ அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை யார் பொறுத்து கொள்கிறார்களோ, சகித்து கொள்கிறார்களோ, அந்த பெண் குழந்தைகள் அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் திரையாக இருப்பார்கள் என்ற விடயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள். எனவே பெண் குழந்தைகள் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் திரையாவார்கள். எனவே அவர்களை நாங்கள் கண்ணியமான முறையிலே வளர்க்க வேண்டும். அவர்கள் மூலமாக பொருளாதார பிரச்சனைகள் வருகிறதா, அவர்கள் மூலமாக வேறு வேறு கஷ்டங்கள் எங்களுக்கு வருகிறதா, அவைகளை அல்லாஹுக்காக நாங்கள் பொறுத்து கொள்வோம். அவர்களை கண்ணியமான முறையிலே அவர்களை நாங்கள் வழிநடாத்துவோம். அவர்களை நல்லொழுக்கமுள்ளவர்களாக நாங்கள் வளர்ப்போம். அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக எங்களுக்கு நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கிறான். எங்களுக்கு அந்த பெண் குழந்தைகளை அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாக்கும் திரையாக அமைக்கின்றான் என்ற விடயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது.